தமிழக அரசு சார்பில் நல்லாசிரியர் விருது வழங்கும் நிகழ்ச்சி தற்போது சென்னையில் நடைபெற்று வருகிறது. அது நேரலையை பார்க்கலாம். பாதிக்கு மேல டீச்சர்ஸ் தான் இருப்பாங்க. அதனால ஒரு ஆசிரியர் மனநிலை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தா ஒரு 17 சவால்கள் இருக்குன்னு பட்டது எனக்கு தோன்று. எனக்கும் ஒரு வகையில நானும் உங்க சமுதாயம் தான், ஆசிரியர் சமுதாயம் தான். நான் ஆக்சுவலா சட்டப்படி ப்ரொஃபஸர்னு போட்டுக்கிடலாம். ஒரு காலத்துல வந்து ஐஏஎம்ல டீச் பண்ணிட்டு இருந்தேன், அட்ஜங்க் ப்ரொஃபஸர்னு சொல்லுவாங்க. அதனால அந்த ஆசிரியர் எண்ணம் எப்படி இருக்கும் என புரட்சி தலைவர் அம்மா எனக்கு இந்த பொறுப்பு கொடுத்தப்போ முதல்ல சொன்ன விஷயம் இதுதான் சொன்னாங்க. இங்க இருக்கிற இந்த 5.5 லட்சம் ஆபீசர், இந்த 5.5 லட்சம் ஆசிரியைகள் இந்த 5 வருஷம் கடைசியில தங்கள் ப்ரொஃபஷன் மகிமைப்படுத்தப்பட்டது என்று நினைத்தால் அதுதான் உங்க சாதனை. நாங்க முதல்ல சொன்ன விஷயம் அவங்க வந்து இந்த ஆசிரியைகள் ஏதாவது ஒரு வகையில இன்னைக்கு இருக்கிற லெவல்ல இருந்து பெரிய அளவு பண்ணிருக்காங்க. அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு மோட்டிவேஷனலா நீங்க வந்து அடுத்த தலைமுறை உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஏதாவது ஒரு வகையில உங்கள் நிலை இன்று இருக்கும் இடத்திலிருந்து இன்னும் அதிகமாக உயர முடிந்தால் என் பணி சிறந்தது என்று கொள்வேன். அதனால உங்க கூட இருந்து உங்க ஷூஸ்ல இருந்து திங்க் பண்ணி பார்த்தா என்ன இருக்கும் அப்படின்னு எடுத்தப்போ சில விஷயங்கள் வந்தது. அதுக்கு முன்னால அம்மா என்ன செஞ்சிருக்காங்கன்றத நம்ம செயலர் சொன்னாங்க. அதுக்கு மேல செஞ்சிருக்கிறாங்க பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். தொடக்க கல்வித்துறையில இப்ப நிகர சேர்க்கை விகிதம் நம்ம எல்லாத்துலயுமே எல்லா குறியீடுகளையும் டார்கெட் வச்சதுக்கு மேல சாதிச்சிருக்கிறோம். அதுக்கு உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். குறிப்பாக 99.85 விகிதம் நிகர சேர்க்கை விகிதம், இதுல ஆரம்பிச்சு 45.8 விகிதம் நிகர கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. +2 படிக்கிற பிள்ளைங்க ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 100 பேருக்கு 46 பேர் இன்னைக்கு கல்லூரி போகக்கூடிய ஒரே மாநிலம் தமிழகம் என்ற சாதனையை படைத்திருக்கிறீர்கள். இது வந்து ஆசிரியர்களுக்கு நான் சொல்ல வேண்டிய முதல் விஷயம். அப்படி இருந்தும் கூட இன்னும் 221 புதிய பள்ளிக்கூடங்கள், 112 தொடர்பள்ளிகள் உடற்துழைக்க பள்ளியாக அப்கிரேட் பண்றது, இது எல்லாத்தையும் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் கூட இப்ப 5 ஸ்கூல் அறிவிச்சிருக்கிறாங்க அம்மா வந்து. தமிழகத்திலே இன்னைக்கு வந்து இன்க்ளூசிவ் எஜுகேஷன்ன்றது எல்லாரையும் வந்து ஸ்கூல்ல வைக்கணும் அப்படின்ற எண்ணம் எலிமெண்டரி எஜுகேஷன்ல அச்சீவ் பண்ணியாச்சு. RMSA மூலமாக அடுத்த கட்டத்தில் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதற்கு அடுத்த கட்டத்தில் இன்னைக்கு வந்து அமெரிக்காலே உங்களுக்கு வந்து 145 பேர் தான் காலேஜுக்கு போறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை விட நம்ம அதிகம் இன்னைக்கு தேதிக்கு. ஆனா அம்மாவோட டார்கெட் விஷன் 2021ல 2023ல தெளிவா அவங்க சொல்றது 2 விஷயம் தான், கல்வி சார்ந்த விஷயங்கள். ஒன்னு வந்து 50% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ.